ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அப்பா கைசுவை. இன்றைய ஸ்பெஷல் ரெசிபி குழந்தைகளுக்கு பிடித்தமான சிக்கன் லாலிபாப். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை பழம் 1, முட்டை 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஹோம்மேட் கபாப் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள், எலுமிச்சை சாறு, உப்பு 3ஐயும் சிக்கனுடன் சேர்த்து கலந்து 15 நிமிஷம் ஊற விடவும். 15 நிமிஷம் கழித்து ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி விட்டு நல்லா 1 நிமிஷம் அடிச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ முட்டையை அடிக்கிறோம்லோ அவ்வளோவும் மசாலா நல்லா ப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஹோம்மேட் கபாப் மசாலா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா போடுங்க. மைதா சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் சோள மாவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், தேவையில்லைனாக்கா தவிர்த்துக்கலாம். அதை இந்த மசாலாவை நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரு விஷயம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னாக்கா, நம்ம ஆல்ரெடி உப்பை சிக்கன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் போட்டிருக்கோமே, ஸோ இங்கே கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச சிக்கன் பீசஸை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் சிக்கனில் படுற மாதிரி சேர்த்து கலந்து 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் திரும்பியும் மேரினேட் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மேரினேட் செஞ்சுருக்கிற சிக்கன் பீசஸை தேவையான அளவு எண்ணெய் எடுத்து பொன்னிறமாக டீப் ஃப்ரை செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பா கைசுவை குழந்தைகளுக்கு பிடித்த சிக்கன் லாலிபாப் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.